தினத்தந்தி நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு மாதிரி வினாவிடை. டாபிக் தமிழர்களும் தமிழ் தொண்டும். யாருடைய கவிதைகள் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற பெயரில் முழுமையாக துவக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சாகுல் ஹமீது. இன்குலாப் அவர்களோட இயற்பெயர் தான் சாகுல் ஹமீது. இவரோட கவிதைகள் தான் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற பெயரில் துவக்கப்பட்டுள்ளன. மரணத்துக்கு பிறகு இவருடைய உடல் அவர் விரும்பியபடி செங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கப்பட்டது. பேராசிரியர் சுந்தரனாருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை பல்கலைக்கழகம். மனோன்மணியம் நூலோட ஆசிரியர் தான் சுந்தரனார். தமிழோட முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். தமிழக அரசு இவரை சிறப்பிக்கும் வகையில் இவர் பெயரால் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவியுள்ளது. ரகசிய வழி என்னும் நூலினை லிட்டன் பிரபு எழுதிய ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1866. இந்த நூலை தழுவிதான் பேராசிரியர் சுந்தரனார் மனோன்மணியத்தை 1891 தமிழில் எழுதியிருப்பார். மனோன்மணியம் 5 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்டது. மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை தான் சிவகாமியின் சரிதம். ஆனந்தரங்கர் காலத்தில் வழக்கில் இருந்த நாணயங்களை பொறுத்துக. 480 காசு 1 ரூபாய், 60 காசு 1 பணம், 24 பணம் 1 வராகன், 1 பொன் அரை வராகன். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆனந்தங்கர் காலத்தில் வழக்கில் இருந்த நாணயங்கள் 480 காசு 1 ரூபாய், 60 காசு 1 பணம், 8 பணங்கிறது 1 ரூபாய், 24 பணங்கிறது 1 வராகன், 1 பொண்ணுங்கிறது அரை வராகன், 1 வராகன்கிறது 3 அல்லது 3.2 ரூபாய், 1 மோகரிங்கிறது 14 ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம், 1 சக்கரம்ங்கிறது அரை வராகனுக்கும் கூடுதலான மதிப்புள்ள தங்க நாணயம். திருவருட்பாவில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் டி, 5818. திருவிக சொந்தமாக நடத்திய இதழ் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நவசக்தி. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர்? ஆப்ஷன் பி, சத்திமுத்த புலவர். த ஓல்டு மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதின ஆசிரியர்? ஆப்ஷன் ஏ, எர்னஸ்ட் ஹெமிங்வே. த ஓல்டு மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? ஆப்ஷன் சி, 1954. நெல்லை சு. முத்து பணியாற்றிய நிறுவனம்? ஆப்ஷன் சி, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம். சொற்பொருள் பொறுத்துக. புதிய ஆத்திச்சுடி பாரதியார், ஆத்திச்சுடி ஔவையார், அறிவியல் ஆத்திச்சுடி நெல்லை சு. முத்து, ஔடதம் மருந்து. ஆன்சர் ஆப்ஷன் சி. கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஆப்ஷன் டி, ஆலாபனை. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர். பாரதிதாசன் விருது, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது, ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது ஆகியவற்றை இவர் பெற்றுள்ளார். இக்கால ஔவையார் என திருவி கல்யாணசுந்தரனாரால் பாராட்ட பெற்றவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார் பிறந்த ஊர் திண்டிவனத்திற்கு அருகிலுள்ள இரட்டனை. இவர் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி வெண்பா, திலகர் புராணம், குழந்தை சுவாமிகள் பதிகம், ராமலிங்க சுவாமிகள் சரிதம், காந்தி புராணம். இவர் இயற்றிய காந்தி புராணம் 2034 பாடல்களை கொண்டது. இந்த நூல் காந்தியடிகளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பெற்றது. திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என கூறிய கால்டுவெல் மறைந்த இடம்? ஆப்ஷன் பி, கொடைக்கானல். கால்டுவெல் அவர்கள் பிறந்த ஆண்டு 1815. இவர் பிறந்த நாடு அயர்லாந்து. தமிழகத்தில் வாழ்ந்த இடம் திருநெல்வேலி மாவட்டம் இடையன்குடி. இவர் இயற்றிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். மறைந்த ஆண்டு 1891. மறைந்த ஊர் கொடைக்கானல். க. சச்சிதானந்தன் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. மகாவித்வான் நவநீத கிருஷ்ண பாரதியாரின் மாணவர். சரி. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய 3 மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார். சரி. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் தமது பாடல்களில் கையாண்டார். இதுவும் சரி. அன்னபூரணி என்ற கவிதை தொகுதியையும் ஆனந்தத்தேன் என்ற புதினத்தையும் இயற்றியுள்ளார். இது தவறு. அன்னபூரணிங்கிறது புதினம், ஆனந்தத்தேன்கிறது கவிதை தொகுதி. இது மாற்றி கொடுத்துருக்காங்க, இது தவறு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1, 2, 3 மட்டும் சரி. தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது? ஆப்ஷன் ஏ, நாடகம். உவேசா பதிப்பித்த 50 காப்பிய நூல்களை காலவரிசைப்படுத்துக.
ஆன்சர் ஆப்ஷன் டி. சீவக சிந்தாமணியை பதிப்பித்த ஆண்டு 1887. சிலப்பதிகாரத்தை பதிப்பித்த ஆண்டு 1892. மணிமேகலையை பதிப்பித்த ஆண்டு 1898. பத்துப்பாட்டை பதிப்பித்த ஆண்டு 1889. புறநானூரை பதிப்பித்த ஆண்டு 1894. புறப்பொருள் வெண்பா மாலை 1895. ஐங்குறுநூறு 1903. பதிற்று 10 1904. பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. நா. பிச்சமூர்த்தி. பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்குரைஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார். ஹனுமன், நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் இருந்தார். இவரோட முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி என்பதாகும். இவர் 1932 கலைமகள் பரிசு பெற்றார். பிக்ஷு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதினார். அழகிய சொக்கநாத புலவர் வாழ்ந்த நூற்றாண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி. 19ஆம் நூற்றாண்டு. அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் பிறந்தவர். 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை இயற்றினார். பொறுத்துக. தமிழின்பம் ராபி சேது பிள்ளை. தமிழ் நெஞ்சம் மு. வரதராசன். சங்கத்தமிழ் புலவர் வரிசை கா. கோவிந்தன். தமிழ் வரலாறு தேவநேய பாவாணர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1939 நேதாஜி மதுரை வருகை. 1937 தேர்தலில் முத்துராமலிங்கரின் வெற்றி. 1942 உவேசா நூல் நிலையம். 1995 முத்துராமலிங்கருக்கு அஞ்சல் தலை. 2006 உவேசாவுக்கு அஞ்சல் தலை. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஊரும் பேரும் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை அவர்களோட காலம் 1896 முதல் 1961 வரை. இவர் பிறந்த ஊர் திருநெல்வேலி ராசவல்லிபுரம். இவர் இயற்றிய நூல்கள் திருவள்ளூர் நூல் நயம், சிலப்பதிகார விளக்கம், வீரமாநகர், தமிழின்பம், தமிழ் விருந்து, தமிழர் வீரம், ஊரும் பேரும், கடற்கரையிலே, தமிழ்நாட்டு நவமணிகள், வேலும் வில்லும், செந்தமிழும் கொடுந்தமிழும், கால்டுவெல், ஐயர் சரிதம். தமிழின்பம் நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். திருக்குற்றால குறவஞ்சியை இயற்றியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி. திரிகூட ராசப்ப கவிராயர். திருக்குற்றால குறவஞ்சி திரிகூட ராசப்பரின் கவிதை கிரீடம் என போற்றப்பட்டது. திருக்குற்றால குறவஞ்சி தமிழ்நாட்டின் தென்காசிக்கு அருகே அமைந்திருக்கும் குற்றாலம் என்னும் ஊரின் சிறப்பை புகழ்ந்து அங்குள்ள குற்றாலநாதரை போற்றி பாடப்பட்டதுதான் திருக்குற்றால குறவஞ்சி. திருக்குற்றால மக்கள் தேடும் பொருள்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் சி. அறம், பெருமை. பொறுத்துக. நிகண்டுகளில் சிறப்பானது சூடாமணி நிகண்டு. நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம். தமிழின் முதல் அகரமுதலி சதுரகராதி. தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி அபிதான கோசம். ஆன்சர் ஆப்ஷன் சி. அம்புஜத்தம்மாள் பற்றிய கூற்றுகளில் தவறானதை கண்டறிக. பாரதியார் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டினார். இது சரி. சீனிவாச காந்தி நிலையம் என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தி வந்தார். இது சரி. தென்னாட்டு ஜான்சிராணி என அழைக்கப்பெற்றார். இது தவறு. தென்னாட்டு ஜான்சிராணி என அழைக்கப்பெற்றவர் அஞ்சலை அம்மாள். 1964ஆம் ஆண்டு தாமரை திருவிருது பெற்றுள்ளார். இது சரி. அம்புஜத்தம்மாள் காந்தியடிகளால் தத்தெடுக்க மகள் என்று அழைக்கப்படுபவர். இவர் தம் 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதினார். நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியவர் அம்புஜத்தம்மாள். அண்ணாமலையார் தன்னுடைய காவடி சிந்து என்னும் நூலில் யாருடைய சிறப்பை பாடுகிறார்? ஆப்ஷன் பி. கழுகுமலையில் கோவில் கொண்டுள்ள முருகன். அண்ணாமலையார் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் சென்னிக்குளம். இவரது நூல்கள் காவடி சிந்து, வீரை அந்தாதி, கோமதி அந்தாதி, வீரை பிள்ளைத்தமிழ். மூவருலாவில் பாடப்பெறும் மன்னர்கள்? ஆப்ஷன் சி. சோழர்கள். மூவருலாவை இயற்றினது ஒட்டக்கூத்தர். மூவருலால விக்ரம சோழன், அவருடைய மகன் 2ஆம் குலோத்துங்க சோழன், பேரன் 2ஆம் ராஜராஜ சோழன் ஆகிய மூவரையும் புகழ்ந்து பாடியதுதான் மூவருலா. பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் என்று பாரதிதாசன் எதனை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. பத்திரிகையை. புகழேந்தி புலவர் பற்றி பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து விடையளிக்க. வரகுணபாண்டியனின் அவை புலவராக பணியாற்றினார். சரி. வெண்பா பாடுவதில் புகழ்பெற்று விளங்கினார். இதுவும் சரி. வெண்பா பாடுவதில் புகழ்பெற்று விளங்கினதுனால இவர் வெண்பாவிற் புகழேந்தி என போற்றப்படுகிறார். கம்பர், ஒட்டக்கூத்தர், வில்லிபுத்தூரார் போன்றோர் இவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஆவர். இது தவறு. புகழேந்தி புலவரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு.
கம்பர் ஒட்டக்கூத்தர் தான் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. வில்லிபுத்தூரார் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இது தவறு. இவர் தன்னை ஆதரித்த சந்திரன் சொர்க்கியை நலவின்பாவில் பல இடங்களில் நினைவு கூர்ந்து பாடியுள்ளார். இது தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 மட்டும் சரி.